அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படின்னு பேசுகிறேன். இந்த அப்துல் பாசித் புகாரி மேட்ரை விசாரித்த வகையில் அங்கே திருச்சிக்கு வந்து அவரை அவர் வர்றது தெரிஞ்சோ இல்லை அவர் திட்டமிட்டோ திட்டமிட்டு வர வச்சோ அந்த இடத்துல அந்த ஒரு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிய வருது. அதை பற்றி அந்த யூடிஜே ஜமாத்துக்காரங்க தெளிவாக பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க வந்து தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுப்பாங்களாம். அது எப்போ கொடுப்பாங்கன்னா, சிலர் வந்து அது கொடுக்கும்போது கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நடத்த போகிறாங்களாம். அந்த தர்பியா நிகழ்ச்சி என்னமோ அந்த நிகழ்ச்சிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கிடையில் ஏன் இந்த வீடியோ வந்து லீக் பண்ணி விட்டீங்க, ஏன் வெளியிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தரப்புலேருந்து யாரும் வெளியிடலையாம். அவங்க கூட வந்தவங்கள யாரோ வீடியோ பிடிச்சவங்க அவங்க வந்து இதை வெளியிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க கூட வந்தவங்க அத்தனை பேரும் இவங்க ஆட்களாக தான் இருக்கிறாங்க. பொது ஜனங்க யாரும் அங்கே கூடியிருந்த மாதிரி தெரியல. இல்லை இவங்க டீம் தான். அதாவது அப்துல் பாசித் புகாரியை அப்படியே சுற்றி வளைச்சது வந்து முழுக்க முழுக்க இவங்க ஆட்களாக தான் இருந்தது. அந்த வீட்டு உள்ளக்க போய் பார்த்தது, அந்த அந்த இடத்துக்கு அவரை வர வச்சிருக்கணும் அல்லது இவங்க கூட்டிகிட்டு போயிருக்கணும் அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹோட்டலில் அவரும் அவர் மனைவியும் தங்கியிருந்ததாகவும் அங்கே வந்து இவரை அதான் வர வச்சிருக்கிறாங்க. அவர் ஹோட்டலில் தங்கியிருந்திருக்கிறாரு. அப்புறம் அவரை வந்து கடத்திக்கிட்டு ஏதோ கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க மனைவி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, என் புருஷனை கடத்திட்டு போகிறாங்கன்ட்டு. அந்த அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னும் ஒரு தகவல் வருது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஆக மொத்தத்தில் இந்த பண மோசடி குற்றச்சாட்டு அப்படின்ட்டு வரப்போகும்போது இது யார்ட்டையும் ஒரு நாளில் 2 நாளில் வந்து வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்தின மாதிரியாவோ அப்படின்னு தெரியல. இது தொடர்ச்சியாக ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு முதலீடுன்ற அடிப்படையில் பெறப்பட்ட அது எல்லாம் லாபம்னு கொடுக்கப்பட்டு பல வருடங்களாக அந்த பிஸ்னஸ் ரொட்டேஷன் இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த பிஸ்னஸ் நலிவடைந்து அந்த லாபம் கொடுக்க முடியாமல் அந்த முதலீடு செஞ்ச காசையும் கொடுக்க முடியாமல் ஒட்டு மொத்தமாக போய் லாக் ஆகிடுது. அது என்ன பிஸ்னஸ்ஸு, என்ன பண்ணாரு ஒன்றும் தெரியல, அதுக்கு தெளிவு இல்லை. இந்த முதலீடு செய்தவங்களும் ஏன் வெளிப்படையாக ஊடகத்துக்கு பேட்டியோ இல்லை கமிஷன் ஆஃபீஸில் போய் புகாரோ ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, பெரும்பாலான முதலீடு அனைத்துமே அன்அக்கௌண்டட் பணமாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால இதில் வந்து இதை பாசித்துக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து திட்டமிட்டு பணத்தை அபகரிக்கணுன்ற நோக்கத்தில் பாசித்து செஞ்சாரான்னு பார்க்க போகும்போது இது வரைக்கும் எனக்கு தென்பட்டதில் இதை வந்து பணம் மோசடி செய்யணுன்ட்டு இவர் வந்து அந்த இதில் ஈடுபட்ட மாதிரி தெரியல. ஒரு தொழில், ஒரு ஐடியா, ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருந்திருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் பிளான், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்திருக்கு. அந்த பிஸ்னஸ் ஐடியாவில் முதலீடுகளை சேகரிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இவர் மேலே நம்பிக்கை கொண்டு முதலீடுகளை காசு பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் ஒன்று பிஸ்னஸ் லாஸ் ஆகிருந்துருக்கணும், இல்லது ஏதோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருந்துருக்கணும். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதில் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது பல வருடங்களாக பிஸ்னஸ் நல்லா வெற்றிகரமாக நடந்துச்சு, எங்களுக்கு லாபம் கொடுத்தாரு அப்படின்னும் குற்றச்சாட்டு சுமத்துறவங்களும் கூட ஒப்புக்கிறாங்க. ஸோ இது வந்து திட்டமிட்டு ஒரு காசை அபகரிக்கணும் அப்படின்னு சன்னமாக பொய் வார்த்தை சொல்லி ஏமாத்தின மாதிரியான சங்கதியாக எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து முக்கியமாக பெண் குற்றச்சாட்டுன்னு வரப்போகும்போது முதல் மனைவி ஏதோ அவங்களுக்குள்ள மனஸ்தாபம், பிரிகிற சூழலை இப்போ வேற ஒரு பெண்ணோட அவர் திருமணம் முடிச்சு வாழ்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒன்லைனர் அந்த இது இருக்குது. இதில் வந்து இவர் சித்தப்பா, அந்த பொண்ணோட சித்தப்பா வந்தது கொண்டது, அவர் ஏமாத்துறது, வன்கொடுமை செய்ததுன்னு ரஃபிக் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அப்படின்னா யாரையும் அவர் வன்கொடுமை செஞ்ச மாதிரி, அதாவது ரேப் பண்ண மாதிரி அவர் பேசுகிறார். அப்படிலாம் அப்துல் பாசித் புகாரி செஞ்ச மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்லை. அதாவது ஒரு ஆளை அசிங்கப்படுத்தணும், அது எப்படி அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா இந்த வார்த்தையெல்லாம் அங்கே வர வேண்டிய அவசியமும் இல்லை. அவரை வந்து ஒரு உருவகப்படுத்தணும் அப்படின்னு, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் மாதிரி சொல்லி உருவகப்படுத்தணுன்றதுல அவர் பேசுகிற பேச்சு, அவர் வீடியோ போடுறதுல நடிச்சாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் இப்படி பேச போகும்போது எனக்கு இப்போ நான் வீடியோ பேசுகிறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு முன்னாடி யாருமே இல்லை. இருந்தாலும் என்ன உங்களுக்கு
புரியன்னு பேசுவார், அப்புறம் இப்படி பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் பேர்ட்டு இப்படி பேசுவார். ஆனால் அந்த கேமரா மட்டும் பார்க்க மாட்டார். அது அவர் இயல்பு. நான் பல இடத்துல அவர் கவனிச்சிருக்கிறேன். ஏன்னா நானே நிறைய தடவை இந்த மாதிரி கேமரா முன்னாக்க பேசுவேன். பேச போகும்போது லென்ஸை மட்டும் பார்க்க மாட்டார். அவர் பயன் பண்ண போகும்போது இப்படி பாடம் நடத்துகிற மாதிரி இப்படி பேசுகிற உங்களுக்கு அப்படி இதை மாதிரி அல்லா தஆலா அப்படி சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்னமோ கூட்டமாக உட்காந்துருக்கிற மாதிரி பேசுவார். அதெல்லாம் உண்டு. அது அவர் பாவலா அந்த மாடுலேஷன், அது இந்த சவுண்டு, இந்த அடித்தொன், இந்த டோனு, இந்த பேஸ் டோனு, இதெல்லாம் வந்து சில பேருக்கு கைவந்த கலை. அதை வச்சு தான் அவங்க வந்து ஒரு ரீச்சபிளாக கொண்டாடுறாங்க. அந்த 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 கிரீண்ட குரல், அந்த பேஸ் டோனு, அந்த ஒரு அசிரீரியான ஒரு வேக்யூமில் பேசுகிற மாதிரியான ஒரு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டு பின்னாடி எல்லாம் கொடுக்குறது, இதெல்லாம் அது அவர் ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் ஈடுபட்டார். சில பேர் ஒரு ஒரு பிக்சரைஸ் பண்ணுவாங்க, தன்னை தானே ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனில் ஈடுபட போகும்போது இதெல்லாம் அவங்க கையாண்டுக்கிட்டு வர்றாங்க. அது நம்ம பலர்ட்டையும் ஒவ்வொரு விதமான ஒரு தன்மையாக பார்த்துருக்குறேன். இது இவர்கிட்ட ஒரு பார்க்குறேன். இப்போ அந்த ஒரு ஒரு இந்த அந்த சலஃபி கொள்கையில் இந்த முக்காடை போட்டு இந்த நுனியை மட்டும் இப்படி இழுத்து இழுத்து ஷார்ப்பாக வச்சுக்கிறோன்னு அந்த அந்த ஒரு பேட்டர்னு, இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கலாம். அதில் அவர் ஒரு ஸ்டைல், அதெல்லாம் நம்ம கொச்சப்படுத்த முடியாது. அது அவர் ஒரு காஸ்டியூம் ஸ்டைலு, ஓகே, அது ஃபைன். ஆனால் பெண் குற்றச்சாட்டுங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பாரதூரமாக இருந்துச்சு. ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு கொச்சப்படுத்திருக்க தேவையில்லை. அதை வந்து கண்ணியமாக என்னப்பா என்னாச்சு, ஏன் இவ்வளோ நாள் இப்படி ஏன் இப்படி டேக்கா விடுறீங்க, பல நாட்களாக இப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க, உங்களை ரீச் பண்ண முடியல, இப்படி இப்படின்ட்டு அதை ஏதாவது பேசி பார்த்துருக்கலாம். எடுத்ததோடைய ஒவ்வொருத்தரும் ஹீரோவாக வந்து மாற வேண்டிய தேவை. சூப்பர்மேனா, ஸ்பைடர்மேனா, பேட்மேனா மாறி அதை வந்து தானே எலவேட்டட் ஸ்டேட்டஸில், அந்தஸ்தில் நான் யூடிஜே மாநில தலைவர்னு உடனே அவங்களுக்கு ஒரு எலவேட்டட் ஸ்டேட்டஸ் கிடைச்ச மாதிரியாகவும் அவங்க வந்து ஒரு சூப்பர்மேனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வீடியோ வந்து வெளியே லீக் ஆகும், இமீடியட்டாக அவங்க ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கணும். அந்த பொறுப்பையும் அவங்க ஏற்க தயாராக இல்லை. இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. இப்போ கூட ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம் எஸ்ரஃபிக்கு. அவர் அதுக்கும் ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பாராம். அப்போ அது டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன் அப்படிங்கிற மாதிரி போகுது. இதை வந்து ஒரு பெருசாக லீகலாக நீங்கள் பைண்ட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரியுது. பாசித்தை லீகலாக பைண்ட் பண்ண முடியாது. அன்லஸ் அன்டில் ஏதோ ஒரு செக்கு கொடுத்து ஒரு ப்ராமிசரி நோட்டு கொடுத்து அது பவுன்ஸ் ஆகி அப்படி இருந்தால் மட்டுமே பாசித் புகாரியை வந்து பைண்ட் பண்ணி அதை கிரிமினல் கேஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் ஏன்னா இவங்களும் பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட்டு அது மாதிரி ஈடுபட்டுருக்காங்க. எல்லாம் இதே ஸ்மூத்தாக ஓடி இருந்தால் எதுவுமே பிரச்சனை இருந்திருக்காது. அப்படித்தானே? இது கொடுத்துட்டு இருக்கிறார், வாங்கிட்டு இருக்கிறோம், அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எங்கேயாச்சும் கட் ஆனிச்சுன்னா அவனை உடனே பணம் மோசடின்ற வேண்டியது. இது எதில் கொண்டு போய் பாதிக்குதுன்னா அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்குது. இப்போ இந்த சமூகத்தில் சூழ்நிலை எப்படின்னா, இவர் சிறந்த தாயி, ஒருத்தர் சொல்லு நல்லா பயன் பண்ணுறாருன்ட்டு கொஞ்சம் நஞ்சம் பயன் கேட்டுட்டு இருந்து இதுவும் டோட்டலாக ஒரு பக்கம் கட் ஆகுது. ஆனால் இங்கே தாய்க்கள் வந்து நல்ல பீக்குக்கு வரப்போகும்போது இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்கலில் மாட்டி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி போயிடுறாங்க. அது ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அமைதியாக போயிடும். தாவாவே இல்லாமல் டோட்டலாக அமைதியாக போயிடுது. அமைதியாக போனதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் புதுசாக ஆரம்பித்தாலே ஒளிய நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுண்டு ஒரு ஜென்ரேஷனல் டென்ட்டு ஒரு கேப் விழுந்துருது. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த போதனைகள் எதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக போயிடுது. நம்மளுக்கும் போதிக்கிறதுக்கு கொள்வது எடுத்து சொல்கிறதுக்கெலாம் நேரமும் இல்லை. ஏன்னா இது தனிப்பட்ட ப்ரொஃபஷனலாக பண்ணுமா இருக்குது, அதுக்கு நேரம் ஒதுக்கணுமா இருக்குது. அப்போ சம்பாத்தியம் வரப்போது அதுலேருந்து எனக்கு சம்பாத்தியம் இல்லைங்க போது பிஸ்னஸ் செய்யணும்னு வர்றாங்க. பிஸ்னஸ்லேயும் ஒரு பக்கம் கவனம் செலுத்த முடியல, தாவாலையும் கவனம் செலுத்த முடியலங்க போகும்போது நஷ்டமாகுது. உடனே பண மோசடி முத்திரையை குத்தி மத போதர் இஸ்லாத்தை போதிக்கிறவங்கலாம் இப்படி தான் போயிடுறாங்க. ஒன்று பெண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க, இல்லை இந்த மாதிரி பண மோசடிக்கு ஆளாகிறாங்கன்று ஒட்டு மொத்தமாக அவங்க மேலே ஒரு முத்திரை குத்தப்படுது. இது வந்து இது எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு என்ன வேறு வழி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கலாம் அப்துல் பாசித் புகாரி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.